ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்து ஸ்டிச் 1 ரன்னிங் ஸ்டிச். ஸோ ரொம்ப சிம்பிளான ரொம்ப க்யூட்டான ஒரு ஸ்டிச் அது. வாங்க அதை எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஸ்டிச் செய்யறதுக்கு நமக்கு ஃபேப்ரிக், இது வந்து பாப்ளின் கிளாத், பாப்ளின் அல்லது காட்டன் கிளாத் கூட நம்ம வாங்கலாம். ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் வந்து எந்த பிராண்ட் வேணாலும் வாங்கலாம். பாருங்கள், ரங்கோலி இதுவும் ரொம்ப நல்ல பிராண்ட் தான். டோலி, அப்புறமா ஆங்கர், பாருங்கள் என்ன இருக்குது, ஆங்கர் இதுவும் ரொம்ப நல்ல கம்பெனி தான். ஸோ இது வந்து எப்படின்னா, நான் வந்து கலர் எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வச்சு சூஸ் பண்ணி எடுத்தனால தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கம்பெனியாக இருக்குது. மற்றபடி 3 கம்பெனியும் ரொம்ப நல்ல கம்பெனி தான். உங்களுக்கு யாரு கம்பெனி கிடைக்குதோ அந்த கம்பெனி த்ரெட் நீங்கள் வாங்கலாம். எம்ப்ராய்டரி ஹூப் அல்லது ரிங், இது வந்து 9 inches. நீடில் பாருங்கள் நல்ல பொடிசாக இருக்குது, நல்ல பொடிசான நீடில். ஆனால் ஐ ஆஃப் த நீடில் வந்து நல்ல பெருசாகவே இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ நீடில், கட்டர், பென்சில், கார்பன் பேப்பர். நம்ம வந்து இன்னைக்கு ஒயிட் கலர் யூஸ் பண்ணுறோம்ல கிளாத், அதனால நான் வந்து எல்லோ கலர் கார்பன் யூஸ் பண்ணியிருக்கேன். லைட் கலர் ஃபேப்ரிக்னால டார்க் கலர் கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கு. அப்புறமா டிசைன்ஸ். நம்ம வந்து எம்ப்ராய்டரி பண்ணதுக்கு முந்தி என்ன செய்யணும்னா, இந்த கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நல்லா வாஷ் பண்ணிடணும். நல்லா வாஷ் பண்ணி காய வச்சுட்டு அப்புறமா நல்லா அயன் பண்ணிடணும். அயன் பண்ணிவிட்டு இந்த 2 சைடு இருக்குது பார்த்தீங்களா, கட் பண்ணியிருக்கலாம், இது வந்து நம்ம நல்லா ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி இப்படி நம்ம தைச்சிடணும். எதர் கையில் தைக்கலாம் அல்லது மிஷினில் தைக்கலாம். நான் வந்து மிஷினில் தான் தைச்சிருக்கேன். அல்லது நீங்கள் வந்து உங்களுக்கு கையில் தைக்கணும்னா கையில் கூட தைக்கலாம். ஸோ இந்த மாதிரி. ஸோ இப்படி தைச்சிட்டு அப்புறமா நம்ம வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 2 மீட்டர் துணி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1/2 மீட்டர் வந்து ஸ்டிச் மட்டும் போடுறதுக்கு, ஸ்டிச் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு மட்டுமே வச்சுடுங்க. அப்புறமா மீதி இருக்க ஒரு 1.5 மீட்டர்ஸ் துணி இருக்குல்ல, அதில் வந்து டிசைன்ஸ் போடுறதுக்கு வேண்டி வச்சுடுங்க. ஸோ அந்த டிசைன் வந்து எப்படி போடணும், ஸோ எப்படி வைக்கலாங்கிறது அது ஒரு 2 மெத்தட் இருக்குது, நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டில் நம்ம வந்து இப்போ ஸ்டிச் எப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டிச் போடுறதுக்கு முந்தி நம்ம வந்து எத்தனை சென்டிமீட்டரில் ஸ்டிச் போட போகிறோம்னு ஃபஸ்ட்டு நம்ம லைன் போட்டு வச்சுட்டா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி 15 சென்டிமீட்டர்ஸ். எல்லா ஸ்டிச்சஸுமே நீங்கள் வந்து ஒரே சென்டிமீட்டர் அளவில் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது வந்து இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டில் பார்க்கக்கூடியது வந்து ரன்னிங் ஸ்டிச். ஸோ அதை நம்ம வந்து பாருங்கள் 15 சென்டிமீட்டர்ஸ் நீளத்துக்கு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஸ்கேல் அளவு. ஸோ இந்த மாதிரி இனி நாளைக்கு படிக்க ஸ்டிச்சும் இதே மாதிரி அடுத்த எல்லாமே இப்படி ஒரே எல்லாமே இப்படி ஒரே லென்த்தில் இருந்தால் பார்க்க ரொம்ப நீட்டாக நல்லாயிருக்கும். இனி நம்ம இதில் ஹூப் மாட்டலாம். பாருங்கள், இதுக்கு இன்னர் ரிங் எடுத்துட்டு இந்த லைனில் இந்த மாதிரி இப்படி வச்சிடணும். உங்களுக்கு ரொம்ப எட்ஜாக இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் தள்ளி கூட இந்த லைனை நீங்கள் போட்டுடலாம். அடுத்து பாருங்கள், அடுத்து இந்த அவுட்டர் ரிங். இந்த மாதிரி. ஸோ இப்படி வச்சுட்டு இனி நம்ம எல்லா சைட்லேருந்து ஃபேப்ரிக்கை நல்லா டைட்டாக இப்படி இழுக்கணும். முதல்ல கொஞ்சம் ஸ்க்ரூவை லைட்டாக டைட் பண்ணிவிடுவோம். லேஸாக அப்படி டைட் பண்ணிவிட்டு இனி பாருங்கள், சுற்றி இருக்க ஃபேப்ரிக் எல்லாமே நம்ம இப்படி இழுக்கணும். என் லாஸ்ட்டில் ஒருக்கா டைட் ஆகுறதுக்கு முந்தி ஒருக்க கூட இந்த ஃபேப்ரிக் இப்படி இழுத்துட்டா இன்னும் நல்லா டைட் ஆகிரும். இப்போ பாருங்கள், இப்படி ஒரு சவுண்டு கேட்குதா, அப்போ நல்லா டைட்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இனி நம்ம நூல் கோர்க்கலாம். இந்த த்ரெட்டில் வந்து 6 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும் பாருங்கள். 1 2 3 4 5 6 இந்த மாதிரி 6 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும். இதில் வந்து நம்ம ஒரு 2 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுக்கலாம். நமக்கு எந்த டிசைனுக்கு எத்தனை ஸ்ட்ராண்ட்ஸ் வேணுமோ அதுக்கு ஏற்றவாறு நம்ம வந்து டிசைனுக்கு ஏற்றவாறு நம்ம வந்து ஸ்ட்ராண்ட்ஸ் எடுக்கலாம். சில டிசைன்ஸ் வந்து 6 ஸ்ட்ராண்ட்ஸும் எடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ நம்ம 6 ஸ்ட்ராண்ட்ஸும் என்ன செய்யலாம், சேர்த்து எடுத்து நம்ம பண்ணலாம். இது இப்போ நம்ம ஸ்டிச் தானே ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். நமக்கு இப்போ இதில் 2 ஸ்ட்ராண்ட்ஸ் போதும். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி 2 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துட்டு இனி நம்ம இதை நீடில் கோர்த்தலாம். பாருங்கள் இந்த மாதிரி
இப்படி கோர்த்துட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் சேர்த்து கீழே நாட் போட்டுடலாம். இந்த மாதிரி. அப்போ நமக்கு வந்து 4 ஸ்ட்ராண்ட்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். பாருங்க இந்த மாதிரி இந்த அளவுக்கு இருக்கும். நம்ம ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முந்தி அதோட நேம் இதில் ஃபஸ்ட்டு நம்ம எழுதிடலாம். அதுக்கு நம்ம ஸ்டிக் பண்ணி யூஸ் பண்ணி எழுதலாம். ரன்னிங் ஸ்டிச். இனி பாருங்க, நீடில் வந்து பாருங்க இங்கே தானே லைன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. கீழே இருந்து இப்படி மேலே கொண்டு வரணும். இந்த மாதிரி இப்படி மேலே கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டோமா? இனி நம்மளே ஏதாவது ஒரு டிஸ்டன்ஸ் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ரொம்ப நீளமாக வேண்டாம், கொஞ்சம் பாருங்க இந்த அளவுக்கு இப்படி நீளமாட்டு இப்படி எடுக்கலாம். சில டிசைன் சின்னதாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி சின்னதாக நம்ம ரன்னிங் ஸ்டிச் எடுக்கலாம். பாருங்க இப்போ இனி அடுத்து என்ன பண்ணணும்னா, பாருங்க இந்த அளவுக்கு தானே இருக்குது ஃபர்ஸ்ட் ரன்னிங் ஸ்டிச். அடுத்து ரன்னிங் ஸ்டிச் போட வந்து இந்த ரன்னிங் ஸ்டிச் எந்த அளவு இருக்கோ அதே அளவு ஸ்பேஸ் இங்கே விடணும். விட்டுட்டு அடுத்த ரன்னிங் ஸ்டிச் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பாருங்க இந்த அளவுக்கு இருக்கா, இனி நம்ம இதே அளவு இங்கே இடம் விடணும். விட்டுட்டு அடுத்த ரன்னிங் ஸ்டிச் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்க இந்த மாதிரி இப்படி கீழே இருந்து இப்படி நீடில் இப்படி மேலே எடுத்துட்டு இதே அளவில் மேலே இருந்து திருப்பி கீழே இப்படி குத்தணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதுதான் ரன்னிங் ஸ்டிச். பாருங்க இந்த மாதிரி இந்த ஒரு ஸ்டிச் வச்சுட்டே நம்ம வந்து எந்த டிசைன் வேணாலும் போடலாம். ஃபுல் ட்ரெஸ், ஃபுல் சாரீ எல்லாமே நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் இந்த ஒரு ஸ்டிச்சை வச்சுட்டே. ரொம்ப அழகாகவும் இருக்கும், பார்க்க சிம்பிளாகவும் இருக்கும். நமக்கு போடுறதுக்கும் சிம்பிளாக இருக்கும், பார்க்குறதுக்கும் சிம்பிளாக ரொம்ப நல்லா இருக்கும். எவ்வளோ பெரிய டிசைன் வேணாலும் நம்ம வந்து ரன்னிங் ஸ்டிச்சை யூஸ் பண்ணலாம். எல்லா ஸ்டிச்சஸுமே அப்படிதான். இந்த டிசைனுக்கு இதான் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. எல்லா ஸ்டிச்சுமே எல்லா டிசைன்லையும் நம்ம யூஸ் பண்ணலாம். பாருங்க இந்த மாதிரி நம்ம வந்து எந்த அளவு ஃபர்ஸ்ட்ல எடுக்கிறோமோ எல்லா எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ்க்குமே அப்படிதான். ஒரு ஸ்டிச் என்ன மெஷர்மெண்ட்ல இருக்கோ அதே ஸ்டிச் வந்து அதே மெஷர்மெண்ட்ல வந்து எல்லா ஸ்டிச்சும் இருக்கணும். அப்படி நல்ல யூனிஃபார்மாக இருக்கும்ல, பார்க்குறதுக்கு நல்ல நீட்டாக இருக்கும். ஸோ இதுதான் ரன்னிங் ஸ்டிச். பாருங்க இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் கீழே மேலே குத்தியும் எடுக்கலாம், அல்லது பாருங்க இந்த மாதிரி முடிவும் பண்ணலாம். இது கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்கும். பாருங்க இந்த மாதிரி ஒரே நேரத்தில் 2-3 ரன்னிங் ஸ்டிச் முடிச்சிடலாம்ல. ஊசி கொஞ்சம் நீளமாக இருந்தால் என்ன ஒரு 4 ஸ்டிச் அதிகமாக போகும். பாருங்க இந்த மாதிரி இப்படியும் நம்ம இதை பண்ணலாம். பாருங்க இந்த மாதிரி இனி லாஸ்ட்டில் இப்படி குத்தி இப்படி இருக்கும். எடுத்துட்டு பேக்கில் யூஸ்வலாக நம்ம வந்து சொட்டை போடுவோம்ல, அதே மாதிரி தான். பாருங்கள் இந்த மாதிரி இப்படி போட்டுட்டு பாருங்கள் இப்படி போட்டுட்டு இதுக்குள்ளோடி இப்படி எடுத்து இப்படி போட்டுரும். அவ்வளோதான். கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக ஒரு 2-3 நேரம் நம்ம போடலாம். ரொம்ப தெரியாது. த்ரெட்டு சின்ன த்ரெட்டு தானே, அதனால் நல்லா தின்னாக இருக்கும். நாட்டுலாம் பெருசாக தெரியாது. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ இதான் ரன்னிங் ஸ்டிச். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டிச் தான். இனி நம்ம இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம டிசைனில் எப்படி போடலான்னு பார்ப்போம். இனி நம்ம என்ன பண்ணணும்னா, அங்கே வந்து நான் வந்து 15 சென்டிமீட்டர்ஸ் எடுக்க சொன்னேன்ல, இங்கே வந்து நீங்கள் 20 சென்டிமீட்டர்ஸ் எடுக்கலாம். எப்படின்னு காட்டி தரேன். இந்த மாதிரி 20 சென்டிமீட்டர்ஸ். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய டிசைன் வேணும் அப்படின்னா கூட கொஞ்சம் பெருசாகவும் நீங்கள் எடுத்துடலாம். ஒன்றும் இல்லை, ரொம்ப சின்னதாக எடுக்க வேண்டாம். பாருங்கள் நான் வந்து ஒரு பாக்ஸ் போட்டுவிட்டேன். நீங்கள் மொத்தமாகவே துணி ஃபுல்லாகவே 20 சென்டிமீட்டர்ஸ் இந்த மாதிரி மெஷர் பண்ணியும் நீங்கள் வச்சுக்கலாம். அப்பப்போ போட வேண்டாம்ல. வந்து ஒவ்வொரு டிசைனும் நம்ம வந்து இந்த 20 சென்டிமீட்டர்ஸ், இது 20 சென்டிமீட்டர்ஸ், இந்த சைட் 20 சென்டிமீட்டர்ஸ், இந்த மாதிரி 4 சைன்ஸோ இந்த ஸ்கொயர் வந்து 20 சென்டிமீட்டர்ஸ் ஸ்கொயரில் நம்ம வந்து உள்ள டிசைன் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் வந்து டிசைன்லாம் போட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, ஒன்றும் இதை வந்து இப்படி கட் பண்ணிவிட்டு அந்த எட்ஜஸ்லாம் இருக்குல்ல, அதை வந்து நல்லா அழகாக ஃபோல்ட் பண்ணி தச்சு நல்லா அப்படி வைக்கலாம். ஒரு நோட்டில் நல்ல ஒரு திக் கவர் உள்ள நோட்டில் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொன்றா ஸ்டிக் பண்ணி ஒரு ஆல்பம் மாதிரி வைக்கலாம். அல்லது
இப்படியே துணியில் ஃபுல்லாகவே கட்டே ஒன்றும் பண்ணாமல் இந்த 20 சென்டிமீட்டர் ஸ்கொயராக அப்படி ஒரு 10 ஸ்கொயர் அப்படி வரைஞ்சி வச்சுட்டு 10லேயும் 10 டிசைன். நம்ம வந்து பேசிக் லெவல் 1ல் வந்து 10 ஸ்டிச்சஸ் படிக்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து 20 சென்டிமீட்டர்ஸில் 10 பாக்ஸஸ் இப்படி வரைஞ்சி வச்சுட்டு 10 ஸ்டிச்சஸும் ஒரே கிளாத்தில் இருக்கட்டும். நீங்கள் அதை கட்டே பண்ண வேண்டாம். அப்படி நீங்கள் ஒரே கிளாத்தில் கூட நீங்கள் வச்சிடலாம். இந்த கட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கட்டம் இருக்குல்ல, இந்த கட்டத்தில் நீங்கள் நம்ம இப்படி லைன் வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த லைனில் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போடலாம். இப்போ நமக்கு இது ரன்னிங் ஸ்டிச் தானே. ஸோ ஒரு சைடு நம்ம ஃபுல்லாக ரன்னிங் ஸ்டிச் போடலாம் இந்த மாதிரி. அடுத்து நம்ம செயின் ஸ்டிச் பண்ணச்சு அது பக்கத்துலேயே நம்ம வந்து செயின் ஸ்டிச் போடலாம் அந்த மாதிரி. அதை நான் உங்களுக்கு போட்டு நான் காட்டி தரேன். அப்படி நம்ம பண்ணால் நமக்கு வந்து ஒவ்வொரு டிசைனும் தனித்தனியாக வெட்ட வேண்டாம். ஒரே துணியில் எல்லா டிசைனும் இருக்கிற மாதிரி அப்படி வைக்கலாம். அப்போ ஒவ்வொரு டிசைனும் ஈக்குவல் லென்த்தில் இருக்குமா, ஈக்குவல் சைஸில். அப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல வேலைக்கு போகும்போதோ அல்லது நீங்களும் ஒரு கிளாஸ் அப்படி எடுக்கச்சில் மாடல் காட்டுறதுக்கு அழகாக இருக்கும்ல பார்க்குறதுக்கு. ஒரே துணியில் அப்படி ஈக்குவல் லென்த்தில் எல்லா டிசைன்ஸும் இருக்கும், வந்து கலர்ஃபுல்லாக பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் பண்ணலாம். ஒன்றில் ஆல்பம் மாதிரி நீங்கள் வச்சிடலாம், அல்லது ஒரே துணியிலே இப்படி பண்ணலாம். நான் வந்து ஒரே துணியில் தான் வைக்க போகிறேன். ஸோ ஏன்னா ஆல்பம் பண்ணுறது ஈஸி தானே. நிறைய பேர் எல்லாம் இதுக்கும் நம்ம ஆல்பம் தானே பண்ணுவோம். ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும், ஒரே கிளாத்தில் அப்படி வைக்கிற மாதிரி. ஸோ நான் வந்து அது பண்ணி முடிச்சோன்னா நான் உங்களுக்கு காட்டுவேன். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியராக ஐடியா கிடைச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்படி 20 சென்டிமீட்டர்ஸ், இது 20 சென்டிமீட்டர்ஸ், அப்புறமா இது 20 சென்டிமீட்டர்ஸ். இந்த ஸ்கொயர் ஃபுல்லாகவே 20 சென்டிமீட்டர்ஸ் ஸ்கொயர். சரியா? இனி நம்ம வந்து இதில் ஃபஸ்ட்டில் டிசைன் போடலாம். என்ன டிசைன் வேணாலும் எடுக்கலாம். டிசைன் கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும். இந்த 20 சென்டிமீட்டர்ஸ்க்கு ஏற்றவாறு கொஞ்சம் பெரிய டிசைனாக இருக்கட்டும். ரொம்ப இத்தனோண்டு டிசைன் வேண்டாம். அப்படியே நீங்கள் சின்ன சின்ன டிசைன் போட்டால் ஒரு கூட 4 டிசைன் அதை கோர்த்து ஒரு காம்போசிஷன் மாதிரி ஒரு 2-3 டிசைன்ஸ் அப்படி சேர்த்து போடுங்க. அப்போ பார்க்க நல்லா அழகாக இருக்கும். இன்னைக்கு நம்ம ரன்னிங் ஸ்டிச்சை வந்து ஒரு குட்டி பார்டரில் இந்த மாதிரி போடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டில் இந்த மாதிரி கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணணும். இது வந்து லைட் கலர் ஃபேப்ரிக்காக இருக்கனால நான் வந்து எல்லோ கார்பன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கார்பன் எப்படி வைக்கணும்னா பாருங்கள், இந்த ஸ்டிக்கி போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஃபேப்ரிக்கை பார்த்துருக்கணும். அப்புறமா இந்த பிக்சர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிக்சர் வந்து நம்மளை பார்த்துருக்கணும். நம்ம இந்த பிக்சர் இதில் வரைஞ்சி எடுக்கலாம். நல்லா சென்டராக இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிவிட்டு நம்ம ட்ரா பண்ணலாம். பென்சில் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் பிளண்ட்டாக இருக்கணும். ரொம்ப ஷார்ப்பாக இருந்தால் இந்த பேப்பரை கிழிச்சிரும். ஸோ அதனால் கொஞ்சம் பிளண்ட்டாக இருக்கட்டும். பாருங்க, இந்த மாதிரி இப்படி டிசைன் வரைஞ்சிடணும். பாருங்க, பாருங்க இந்த மாதிரி. இனி நம்ம இதை ஹூப்பில் மாட்டலாம். இப்போ பாருங்க, நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டிசைன் வந்து பாருங்க இந்த மாதிரி இப்படி ஸ்பைரல் ஃபார்மில் போயிட்டு அப்புறமா அங்கே லீஃப் இருக்குது பாருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பைரலும் ஒவ்வொரு கலரில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி இப்படி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இனி நம்ம சின்ன சின்னதாக அப்படி போடணும். இதில் வந்து இந்த வளைவு வருது பார்த்தீங்களா, டேர்னிங். இந்த எடுத்தோடனே நான் டேர்னிங் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், டேர்னிங்கில் வரைச்சில் ரொம்ப சின்னதாக ஒரு ஸ்டிச்சு போடணும், ரொம்ப குட்டியாக. அப்போ நமக்கு அந்த டேர்னிங் அந்த வளைவுலாம் கரெக்டாக இருக்கும். எந்த ஸ்டிச்சுனாலும் அந்த வளைவுலலாம் வரும்போது அந்த ஸ்டிச்சோட சைஸை நீங்கள் குறைச்சிடணும். அப்போ குறைச்சிட்டிங்கன்னா அது வந்து நல்லா அழகாக அந்த ஷேப் வந்து அழகாக நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் தூரத்துக்கு நம்ம கொஞ்சம் சின்னதாகவே போடலாம், கொஞ்சம் அந்த ரவுண்டு வர வரைக்கும். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டிச் தான். நீங்களும் நல்ல ஒரு கொஞ்சம் ஒரு பெரிய சைஸாக பிக்சர் எடுத்து இந்த மாதிரி இப்படி ரன்னிங் ஸ்டிச் போடுங்க. ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக முடிச்சிடலாம். இனி பாருங்கள், இனி நமக்கு இந்த வளைவு வந்து முடிஞ்சிட்டு. இனி நம்ம ஸ்டிச்சை கொஞ்சம் பெருசுப்படுத்தலாம். கொஞ்சம் பாருங்கள் இந்த மாதிரி. இனி கொஞ்சம் பெருசாக போடலாம். பாருங்கள், இப்படி போட்டுட்டு இந்த மாதிரி இங்கே என்ன ஸ்டிச்சு எந்த அளவில் நம்ம ஸ்டிச்சு போட்டிருக்கோமோ அதே அளவு இங்கே கேப் விடணும்.
பாருங்கள் இப்படி கேப் விட்டுட்டு அம்மா அடுத்த ஸ்டிச்சு அதே அளவு இருக்கணும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள் இங்கே வந்து என்ன அளவில் அந்த ஸ்டிச் இருக்கோ அதே அளவில் நம்ம அடுத்தல கேப் விடணும். பாருங்கள் இந்த மாதிரி. இனி அடுத்த ஸ்டிச் போட வந்து இந்த ஸ்டிச் அளவில் நம்ம போடணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டாக செய்யச்சில் இப்படி பார்த்து பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னா பென்சில் வச்சு சும்மா மார்க்கிங் வச்சு பண்ணுங்கள். ஒருக்கா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா மாதிரி உங்களுக்கு தன்னை எப்படி வந்துடும். ஏன்னா எல்லா எம்ப்ராய்டரியிலையும் நம்ம இதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். அப்படின்னா எல்லா ஸ்டிச்சும் ஒரே அளவில் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அது உங்களுக்கு அந்த பண்ணி இப்போ நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்கச்சில உங்களுக்கு நல்லா அழகாக ஈஸியாக வந்துடும். ரொம்ப ஈஸி தான் பாருங்கள். ரொம்ப ஈஸி தானே அந்த ரன்னிங் ஸ்டிச்சு. ரொம்ப சீக்கிரமாக போட்டுடலாம். பாருங்கள் இப்படி ஒவ்வொன்றா நம்ம குட்டியாக எடுக்கலாம். அல்லது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம போடலாம். இப்படி கூட நம்ம போடலாம். நம்ம விருப்பம்தான். நமக்கு ஸ்டிச் மட்டும் கரெக்டாக இப்படி போடணும் அப்படின்னு தெரிஞ்சாலே போதும். எப்படி வேணுமோ நம்ம போடலாம். இனி நம்ம சைடில் அந்த லீவ்ஸ் போடலாம். பாருங்கள் எண்ட் பண்ணுறது வந்து நம்ம நேரமே பார்த்தாலும் அதே மாதிரி தான். பாருங்கள் இந்த மாதிரி பக்கத்து ஸ்டிச்சில் போட்டுட்டு அப்புறமா இந்த ஸ்டிச்சுக்குள்ளே போட்டு இப்படி எடுக்கணும். ஒரு 3 நேரம் நம்ம பண்ணலாம். அப்போ நல்லா ஸ்ட்ராங்காக அப்படி செக்யூர் ஆயிரும். பாருங்கள் இந்த மாதிரி. பின்னால் நாட்டு ஒன்றும் பெருசாக தெரியாது. நான் பாருங்களா நாட்டு தெரியல பார்த்தீங்களா? தெரியாது அந்த மாதிரி. இனி ஒருக்கா கூட சும்மா அப்படி உள்ள போட்டு நம்ம எடுக்கலாம். இனி நம்ம அடுத்து லீஃப் பண்ணலாம். அதுவும் இதே மாதிரி தான். ஸ்டிச்சோட லென்த் மட்டும் ஒரே அளவு இருக்கணும். இதில் வந்து டேர்னிங் வரனால கொஞ்சம் சின்னதாக்கியிருக்கேன். பாருங்க இந்த மாதிரி. இது ஒரு ஸ்பைரல், இது லீஃப். இது அதே மாதிரி தான். பாருங்க பக்கத்து ஸ்டிச்சில் போய் இந்த மாதிரி எடுத்து எல்லா எம்ப்ராய்டரிக்கும் இதே மாதிரி தான் எண்ட் பண்ணணும். இனி இதே மாதிரி பாருங்க இன்னும் ஒரு 4 ஃப்ளவர்ஸ் இருக்குது. இதெல்லாம் சேர்த்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க இந்த மாதிரி ஃபுல் டிசைனும் நான் முடிச்சிட்டேன். பாருங்க இந்த மாதிரி இருக்கும். ஸோ நல்ல ஈஸியான ஒரு டிசைன் தான். ஸோ நீங்கள் எல்லாரும் இதே மாதிரி இதே டிசைன் வேணாலும் போடலாம், அல்லது வேறு எந்த டிசைன்னாலும் கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும், கொஞ்சம் பெருசாட்டு பண்ணி அவுட்லைன் மட்டும் போட்டால் போதும். இப்போ பாருங்களேன் அந்த லீஃப் வந்து நான் ஃபில் பண்ணல. இது நமக்கு ஃபில் பண்ண வேண்டாம். நமக்கு வந்து இந்த பேசிக் கோர்ஸில் வந்து அவுட்லைன் மட்டும் தான் நம்ம வந்து போடுறதுக்கு எப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு படிப்போம். அப்புறமா தான் நம்ம ஃபில்லிங் அதெல்லாம் படிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அவுட்லைன் நல்லா அழகாக பண்ணாலே நமக்கு போதும். ஃபில்லிங்லாம் மாதிரி இதே மாதிரி தானே நம்ம ரிப்பீட்டாக பண்ணணும். ஸோ அது நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டில் அவுட்லைன் மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ எதுவும் ஃபில்லாம் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து ஒரு டிசைன் எடுத்து இந்த மாதிரி இப்படி அவுட்லைன், அந்த டிசைனோட அவுட்லைன் மட்டும் இந்த ரன்னிங் ஸ்டிச் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் ஒரு பிக்சர் சூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அவுட்லைன்ஸ் ரன்னிங் ஸ்டிச் கொண்டு இந்த மாதிரி அவுட்லைன்ஸ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கேன். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து நான் வந்து யூடியூப்லேயே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த குரூப்பில் நீங்கள் வந்து அந்த பிக்சரில் அந்த நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த இமேஜஸில் உங்களோட நேமும் பிளேஸும் போட்டு நீங்கள் வந்து அனுப்புங்க. உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ப்ளேஸ் பண்ணுங்கள். உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணி தரேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.